Facing the ceiling. Spine erect. A beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting Om. Take a deep breath. Om. Om. Another deeper breath. Om. Another deeper breath. Om. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். நாம தொடர்ந்து நம்முடைய திருக்குறள் பயணத்தை தொடரலாம். இதுல நாம முதல்ல பார்த்தது பாயிர இயல் 4 அதிகாரங்களை கொண்டது. இந்த நூலின் லட்சியம் என்ன, நூலின் குறிக்கோள் என்ன, நூல் எதை சொல்ல விரும்புகிறது என்பதை பற்றிய ஒரு விரிவான விளக்கம். அதற்கு அடுத்தபடியாக மெல்ல இல்வாழ்க்கை இல்லறவியல் கொண்டார். இல்லறவியல் 20 அதிகாரங்கள். நீத்தார் பெருமை நிலையை அடைவதற்கு இல்லறத்தில் இருந்து கொண்டே அறவழியில் ஈட்டிய பொருளை அன்பு வழியில் பகிர்ந்து கொண்டு எப்படி அந்த நீத்தார் பெருமை நிலையை அடைவது என்ற அற்புதமான ஒரு வழி அமைத்தல். இது ரெண்டுமே ஒரு ஜங்ஷன் வந்து சேரும். ஒரு வயசுக்கு அப்புறமா வாழ்க்கையின் லட்சியம் என்பதை கண்டறிவது தான் நோக்கமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அமைகிறது. இல்லற வாழ்க்கையில் இருந்த பொறுப்புகளை எல்லாம் ஓரளவு சீராக நிர்வகித்த பிறகு நமக்கு நாமே இருந்து கொண்டு அடுத்தது என்ன, சாக்காடா சுடுகாடா என்ற ஒரு நிலையில் நான் தள்ளப்பட்டிருக்கும் பொழுது நான் யார் என்ற கேள்வி தானாக வரும். அப்பொழுது எந்த நிலையை எந்த வழியை நாம் பின்பற்றினால் இத்தனை காலம் இல்லறத்தில் நாம் இருந்து கொண்டிருந்தோமே மேற்கொண்டு என்ன செய்வது, இத்தனை நாட்கள் நான் நீத்தாருக்கு நான் சேவை செய்து கொண்டிருந்தேன், இப்பொழுது அந்த நிலையை நான் எப்படி அடைவது என்று 100% நம்முடைய மனத்தினுடைய ஈடுபாடு அதில் இருக்க வேண்டும். அதை விளக்குவது தான் துறவியல். 13 அதிகாரங்கள் கொண்டது. சோ துறவியல் பாத்தீங்கன்னா இல்லறவியல் சொன்ன அதே தான் திருப்பி வரும். அதற்கு மிக முக்கியமான காரணம் இல்லறவியல் நீங்க விருந்தோம்பல் பண்ணீங்க, அப்புறமா அன்புடைமையில் இருந்தீங்க, அப்புறமா நீங்க செய்நன்றியர்கள் இருந்தீங்க, அடக்கமுடையில் இருந்தீங்களா, இதெல்லாம் ஒரு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளா இருந்தது இல்லறவியல். இப்ப அப்படி கிடையாது. துறவரவியல் யூ ஆர் ஆல் பை யுவர் செல்ஃப். நானும் ஜெயஸ்ரீ தான் பேசிட்டு இருந்தோம். டிவி பார்த்தா பிடிக்கல, வேற யாரும் அக்கப்போ பேசினா பிடிக்கல, 4 பேரு லம்போதிபம் நடிச்சிட்டு இருந்தா இருக்க பிடிக்கல, நிம்மதி அவங்க என்ன படிச்சுட்டு இருக்கிறது எல்லாம் கேட்டி அறிவு சார்ந்த ஏதோ அமைதி மௌனத்துக்கு போறது, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வரலாம். இந்த நிலையில் தான் நான் யார், நமக்கு கிடைத்த இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை சரியான வழியில் நாம் பயன்படுத்துகிறோமா என்ற ஒரு சிந்தனை நமக்குள் எழுகிறது. அதனுடைய விளக்கம் விரிவுரைத்தான் நாம் பார்க்கக்கூடிய துறவரவியல். அந்த துறவரவியல்ல முதல் அதிகாரமே அருள் உடைமை. அருள் உடைமை நம்ம குடும்பத்துல தொடங்கி நீத்தார்கிட்ட போய் விரிவாக்க முடியும். அருள் உடைமை என்றால் என்ன? கருணையின் பார்ப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுதல். நம்ம குழந்தைங்களுக்கு பசி என்றப்ப முதல்ல அதை அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அவெல்லாம் பெரியவளாயிட்டா, அவள் குழந்தைங்க அவங்க வம்சம்லயே போயிட்டு இருக்கு. அப்போ நான் எனக்கு மற்ற அனைவருமே குழந்தைகளாகி விடுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி வழி நிறுத்துதல், நான் பெற்ற அனுபவங்களை எப்படி பகிர்ந்து கொண்டு நல்வழி அறவழிப்படுத்துவது என்பதுதான் என் சிந்தனை. அதுதான் அருள் உடைமை. கருணை வழி நின்று நம் வாழ்க்கையை கொண்ட அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அந்த அன்பின் பழிய பார்ப்பட்டு இருக்கக்கூடிய அருள் உடைமை. அதுக்கு அடுத்தது புலால் மறுத்தல்.
போன முறை அருண் அழகா கேட்டார், ஏன் ராமபிரான் புலாவ் சாப்பிடலையா? இப்ப அது கேள்வி கிடையாது. துறவறையல் இருக்கீங்க. அந்த துறவரவியல் இப்ப அதுதான் போக்கஸ். ஜெயஸ்ரீ ரொம்ப அழகா சொன்னாங்க. இல்ல நீங்க அருணுக்கு சரியா விளக்கம் கொடுக்கல. அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்க சொல்லணும். இன் வாட் லெக் ஆஃப் லைஃப் வி ஆர் லிவிங் நவ். துறவரவியல் எல்லாத்தையுமே திறந்தாச்சு. அங்க நீ மாம்சம் சாப்பிட்டா என்ன, பழம் சாப்பிட்டா என்னன்ற கேள்வி வர்றப்ப அந்த காலத்துல சொல்லுவாங்க காய் கனி மூலம். அந்த காலத்துல பெரியவா அந்த ராஜ பரம்பரையினங்க தம்முடைய கிரீடத்தை, தம்முடைய ராஜ்யத்தை தன் மகனுக்கோ அல்லது வம்சத்திற்கோ கொடுத்து விட்டு காட்டிற்கு சென்று விடுவார். காட்டில் இருக்கக்கூடிய ரிஷிகளின் ஆசிரமத்தில் தங்கி அவர் வழிகாட்டுதலின் பேரில் காய் கனி மூலம் உண்ணக்கூடிய காய் பச்சை வகையாக அங்க சமைக்கிறதுங்கிறது இருக்காது. கனி என்றால் பழ வகைகள், மூலம் என்றால் வேர்கள், மூலிகைகள். இதை மேற்கொண்டு தான் அவர்கள் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உடல் நலிவுற்று மண்ணோடு மண்ணாக கலந்தார். இதுதான் நீங்க நம்முடைய பாத்தீங்கன்னா சரித்திரத்துல இன்னின்னா நீங்க இறந்தாருங்க ஒரு சான்றே இருக்காது. ஏன்னு அவர்கள் வடக்கிருத்தல், அதன் பேரு தான் வடக்கிருத்தல். ஏன்னா வடக்கிருத்தல் வடதிசையில் தான் நம்முடைய the magnetic field, the geomagnetic field is there. So your movement is towards that. அதை பார்த்து எல்லாம் அதான் கைலாயம் நம்ம சொல்றோம். கைலாயம். அதனால அடுத்தது பொருளாதார மருத்துவ கேள்வியே கிடையாது. இது என்ன இல்லறவியல்ல இத்தனை வருஷம் இருந்துட்டு ஏறக்குறைய ஒரு 25 வயசுல கல்யாணமாச்சுன்னு ஏறக்குறைய 65 வயசு வரைக்கும் 40 வருஷம் நீங்க இல்லறவியல் இருக்கீங்க. அந்த இல்லறவியல்ல எல்லாம் பார்த்துட்டோம். அந்த பார்த்ததுக்கு அப்புறமா அந்த மனப்பதிவுகள் ஆழ்ந்து இருக்கும், பின்னி பிணைந்து இருக்கும், நம் ஒவ்வொருடைய அணுவிலும் அது ஊறி இருக்கும், உறைந்திருக்கும். அதன் மெல்ல யூ ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் தட். அதுக்குதான் துறவரவியல்ல புலால் மருத்துல முக்கியத்துவம் தர்றாங்க. அந்த புலால் மருத்துவம் இந்த ஒரு நிலைக்கு ஒவ்வாது. இப்ப நீ டிபெண்ட் பண்ண வேண்டியதெல்லாம் காய் கனி மூலம் தான். மிஞ்சி போச்சுன்னா நம்ம சாப்பிடுற அளவும் குறைஞ்சிடும், பசிக்காது. நம்முடைய சிந்தனை எல்லாம் ஒரே நிலையில் தான் இருக்கும். ஏனென்றால் வேற பொறுப்புகள் கிடையாது. யுவர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஆல்சோ ரெடியூஸ்ட். தி ரெக்வயர்மெண்ட் வில் ஆல்சோ பி லெஸ். இப்போ அந்த புலால் மருத்துவத்துக்கு அடுத்தது அதிகாரம் தவம். நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஒவ்வொரு நாள் கடமைகளை எப்படி சரிவர அதுக்குதான் நம்ம தவத்துக்கு போறோம். முக்கியமா தவம்ங்கிறது டு கெட் ரிட் ஆஃப் தி pattern, the past impressions, deep embedded impressions due to the past lives, as well as the 40 or more years spent in the Grahastha Ashramam. Adilella slate la adikranam. If you are just getting rid of the impressions in the gray matter of your brain by infusing it with the pranayama and then meditation. இதெல்லாம் பண்ண the neuron activity, they formulate the new pathways, activating your pineal gland. That is the Sahasrahara குறைச்ச அதுக்குள்ள அனுபவங்கள்லாம் the energy is raised and you reach the automatic the Shreyas. Rajas, Ojas, Tejas, Shreyas. You will attain the highest. For that you are devoting the time. அதுதான் தவம். ஆக இந்த தவ வாழ்க்கை என்கிறத இதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரம். இப்ப பார்க்கலாம். முதல் குறள், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. இதுதான் டெபினிஷன் ஃபார் தி தவம். என்னது? உற்ற நோய் நோன்றல். உற்றன அவரவர்களுடைய அன்பு வழிக்கும் அறவழிக்கும் உடலுக்கும் இருக்கக்கூடிய வழியில் எப்படி விரதங்களை மேற்கொள்ளுதல், உபவாசம் இருக்கிறது, மந்திர ஜபம் பண்றது, கோவிலுக்கு போறது, பல ஸ்தலங்களுக்கு போறது, தீர்த்தாடனம் பண்றது, இதெல்லாம் உற்ற நோய் நோற்றல். உற்ற நோயின துன்பம். இதெல்லாம் உடம்புக்கு துன்பத்தை கொடுத்தாலும் உங்களுடைய ஆன்மாவிற்கு வலிமையை கூட்டுறீங்க. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, இப்ப திருப்பதிக்கு போறீங்க. திருப்பதிக்கு போறச்சு இங்க சரியான உங்களுக்கு ஏற்ற உணவு கிடைக்கல. சரி, அந்த லட்டு இருக்கு, லட்டு சாப்பிட்டு தூங்குங்க, தண்ணி குடிச்சு தூங்கலாமே. அப்போ அது உடலுக்கு துன்பம் தான். ஏன்னா உடல் சாம்பார் சாதத்தை எதிர்பார்க்குது, ரசம் சாதத்தை எதிர்பார்க்குது.
then it is a denial. You are denying it vehemently, voluntarily, spontaneously. அது துன்பம், நோய்கிறார். ஆனா அந்த நோய் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருவள்ளுவர் சொல்றார். உற்ற நோய் நோன்றல், விரதம் இருத்தல், அதை பின்பற்றுதல். உயிர்க்கு உருகன் செய்யாமை, உயிர்க்கு உருகன் செய்யாமை. உருகன் என்றால் துன்பம். பிற உயிர்களுக்கு நாம் துன்பத்தை செய்யக்கூடாது. அற்றே தவத்திற்கு ஒரு finished. The definition is finished. நீ இருக்க வேண்டியது மந்திர ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மற்றவர்களுக்கு அருள் வழி காட்டணும், உன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு அருள் வழி நடத்தணும். அது ஒன் பார்ட். அதனால உன்னுடைய உடலுக்கு துன்பம் வரலாம். ஆனால் அந்த துன்பம் உன் ஆன்மாவை மேம்படுத்தும், உன்னை அந்த அறவழியில் நிலைநிறுத்த வைக்கும். அடுத்தது உயிர்க்கு உருகன் செய்யாமை. எண்ணத்தால் இனத்தளவில், செயலளவில், உன்னுடைய வார்த்தைகள் அளவில் பிற உயிர்களுக்கு துன்பம் சேர்க்காம. இது ரெண்டு பின்பற்றினாலேயே அதுதான் நீ செய்யும் தவம். இதனால் உனக்கு நீத்தார் பெருமை தானாக வரும். வள்ளுவர் சொல்ற முதல் அதிகார திருக்குறளுடைய தவத்திற்கு ஒருவர் செய்யக்கூடிய தவம் என்பது என்னவென்றால், உற்ற நோய் நோன்றல், விரதம், பூஜைகள், இதன் காரணமாக ஏற்படும் உபாதைகளை பொறுத்து கொண்டு நோன்பு இருத்தல். உயிர்க்கு உருகன் செய்யாமை, பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல். ஆக முதல் பாடலில் தவத்திற்கு இலக்கணம் வகுக்கிறார் நம்முடைய செந்தாம்போதார். அடுத்தது இரண்டாவது குறள். தவமும் தவம் உடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃதிகிலார் மேற்கொள்ளும். அழகு அழகு அழகு. தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். தவம் என்றால் நல்வினை, நல்வினை ஆற்றல். உடையார்க்கு அதை பின்பற்றுபவர்கள். ஆக தவம் செய்தல் என்பது நற்செயல்கள் ஆற்றுபவர்க்கே சாத்தியமாகும். என்ன சொல்ல தமிழ்ல, சாகர காலத்துல சங்கரா சங்கரா சொன்னான்னு ஒருத்தன் இல்லையா? அதனால இள வயதில் அது தகுந்த பருவத்தில் இருந்த நீங்க 5 விளையாதது 50 விளையும். இருக்கிறப்பெல்லாம் பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல நானும் தவம் இருக்கிறது சாத்தியம் இல்லடா, முதல்ல இருந்தா பழகிறது ஒரு வார்னிங். இது ஒரு எச்சரிக்கை தர வள்ளுவர். தவமும் தவம் உடையார்க்கு ஆகும். தவம்ங்கிறது ஒரு நாள் 2 நாள் வருதல். அதுல இருந்து நீ அதை தவம் செய்தல் என்பது நற்செயல்கள் ஆற்றுபவர்களுக்கே சாத்தியமாகும். அடுத்தது அதனை அஃதிகிலார் மேற்கொள்வது அவம். நானும் தவம் இருக்கண்டான்னு வெளி உலகத்துக்கு, சார் வாரத்துக்கு 3 நாள் உபவாசம், பெண்கள் ஏறிட்டு பாக்குறதே கிடையாது, நான் உண்மைதான் பேசுறேன், எல்லாருக்கும் நல்லது செய்யறேன் அப்படின்ட்டு நீயா விளம்பரப்படுத்திக்கிட்டேன்னு அது அவம். அது பாவ செயலாகும், அது பயனற்ற செயல் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். தவமும் தவமுடையார்க்கு ஆகும். தவம்ங்கிறது ஒரே நாள்ல வர்றது கிடையாது. தவம் என்றால் என்ன? அறவழி நடத்தல், மற்றது பிற உயிர்களுக்கு உருகன் செய்யாது. இது ஒரு நாள்ல வராது. பிற உயிர்களை நம்ம நல்லபடியா துன்பம் தராமல் இருக்கிறதும், நல்ல தர்ம வழியில் நடக்கிறதும் ஒரு நாள்ல வருது. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா வளர்ப்புல இருந்து அது அப்படியே வரணும். அப்பதான் நீ 65 வயசு 70 வயசு வரைச்ச அது உன்னுடைய வாழ்க்கை நெறிமுறையா. அதனை சின்ன பிறந்து பின்பற்றணும். அதுதான் வள்ளுவர் சொல்றார். அதனால திடுதுப்புன்னு நானும் தவம் இருக்கேன், நானும் மூச்சு பிடிச்சு நிறுத்துறேன், நானும் தியானம் பண்றேன்னு நீ தான் சொல்லிக்கணும். அது உன்னுடைய செயலில் தானால் வெளிப்படும். அதனை அஃதிகிலார் மேற்கொள்வது அவம். அத்தகைய தவத்தை நற்செயல்களை செய்து பழக்கம் இல்லாதவர்கள் நானும் தவம் செய்கிறேன் என்று சொல்வது பயனற்ற செயலாகும். ரொம்ப அழகா சொல்றார். அதனை முதலிருந்தே இதனை பழகணும் அப்படி. அடுத்தது துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். ரொம்ப அழகான திருக்குறள். நீ 40 வருஷம் இருந்த இல்லறவியல்ல நீ துறந்தார்க்கெல்லாம் பண்ணியா? ஒழுங்கு மரியாதையா பண்ணியா? பண்ணாம இப்ப நான் தவம் இருக்கேன்னு சொல்றது வேடிக்கையா இருக்குடா. அந்த காலத்துல அப்பா அம்மாவை பாத்துக்காம இருந்துட்டு இன்னைக்கு நான் மெடிடேஷன் பண்றேன்,
இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன், இன்னைக்கு நான் விரதம் இருந்தேன், தெய்வம் உனக்கு செவி சாய்க்க. ஏதோ பாவம் கொஞ்சம் கழிச்சுக்கலாம். உயிருடன் இருக்கக்கூடிய தெய்வ தாய் தந்தைகளை மதிக்காமல், பெற்ற பிள்ளைகளை நல்வழியாக நடத்தாமல், இருந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு, இப்ப நான் பாருங்க வாரத்துக்கு 2 முறை நோன்பு இருக்கிறேன், கோயிலுக்கு போறேன், மந்திரம் சொல்றேன், அப்படி சொன்ன இறை அதை ஏற்றுக்கொள்வாரு. அப்ப நீ அந்த காலத்துல செய்ய வேண்டிய கடமைகள் இருந்து தவறிட்ட, இப்ப தவம் இருக்க சொல்லிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? அப்படின்னு கேட்க. இப்ப என்ன முதல்ல இருந்தே மற்ற உயிர்களுக்கு ஒரு கன்சர்ன். உயிர்கள்னா இங்க மற்ற உயிரினங்கள் மட்டும் கிடையாது. நம்முடைய அன்பர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நம்மை பெற்ற தாய் தந்தையர்கள், நம்முடைய ஆண்டோர்கள், சான்றோர்கள் அனைவரையும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் அதை பார்க்காமல் தவறு விடுவதுதான் இது நாம நம்முடைய இல்லறவையிலிருந்து தவறிய ஒரு நிலைக்கு சான்றார். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம். மற்றையவர்கள் இல்லறத்தையே பற்றி நிற்பவர்கள். இல்லறத்தையே பற்றி நிற்பவர்கள்னு இல்லறம் முடிஞ்சது அப்புறம் கூட நான் காஃபி வச்சு கொடுத்தாதான் பையனுக்கு பிடிக்கும், எனக்கு தான் தெரியும் அந்த சமையல் ரூம்ல என்ன பண்றதுன்னு, உனக்கு காஃபி கூட வைக்க தெரியலன்ட்டு ஒரு பெண்ணை ஒரு வயதான அம்மையா இருந்த மருமகளை கடிஞ்சுக்கிட்டா, நான் ஆபீஸ்ல வேலை பண்ணிட்டு ரொம்ப மரியாதையா இருந்தது, இப்ப நியூஸ் பேப்பர் கிடைக்குதா, வேலை வேலைக்கு காஃபி இருக்குதா, இந்த வீட்டுல மரியாதையே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாருங்க. அவங்க துறவரவையில் இருந்து கூட இல்லறவியல் இருக்கிறதா தான் பொருள். மற்றையவர்கள் இல்லறத்தை இன்னும் பின்பற்றி இருப்பவர்கள் துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி தவம் மறந்தார்கள். தாம் இல்லற வாழ்க்கையில் இருந்தவரை பின்பற்ற வேண்டிய துறவோர்க்கு சேவை செய்தல் என்பதை மறந்துவிட்டார்கள் போலும். இல்வாழ்க்கையின் லட்சியமே துறவோர்க்கு சேவை செய்தலாகும். அப்போதுதான் இல்லறத்தில் இருப்போரும் நீத்தார் பெருமை நிலையை அடைய முடியும். ஆக செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய செவ்வனே செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாமல் பருவத்தே பயிர் செய்யும். அந்தந்த காலத்துல என்ன செய்யணும், அழகு, அது வாழ்க்கையுடைய ஒரு அழகு. அப்ப இல்லாம இருந்துட்டு இப்ப நான் பண்ணேன் எனக்கு பலனே இல்லை, கடவுளுக்கு கண்ணே இல்லை மூக்கு இல்லைன்னு சொல்றது பயனற்ற செயல் அப்படின்னு சொல்ற. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார் கொள்கை மற்றையவர்கள் தவம். மற்றையவர்கள் துறவுதலில் இருக்க வேண்டிய வயதில் கூட இல்லறத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜடமே துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி நீ வாழ்ந்து அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய காலத்தில் மறந்தார்கள். அப்ப செய்யாம போயிட்டு இப்ப செய்யறேன்னு சொல்றியே, நான் இப்ப தவம் பண்றேன்னு சொல்றியே, இது உனக்கே சிரிப்பா இல்லையா? உன் மனுஷ குறுக்குறுன்னு செய்யலையா? நீ உன் மனுஷ வேஷம் போட்டு இருக்க சொல்லலையா அப்படின்ட்டு ரொம்ப அழகா சுட்டி காட்டு. அடுத்தது 4வது குறள். ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தா வரும். இது ரொம்ப அழகு. எப்போ எது எங்க செய்யணுமோ அதை செய்யணும். அதுல ஜெயஸ்ரீ ரொம்ப கரெக்ட். தப்பு பண்ணா தப்பு சொல்லிடும், நல்லது பண்ணா வெரி குட் சொல்லும். நான் அப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அப்படி கொஞ்சம் வழவழா குழகுழான்னு இருப்போம், அது வேற விஷயம். ஆனா ஜெயஸ்ரீ எப்படி கரெக்டா கேட்கறது நறுக்குன்னு கேட்கும். அதுதான் ஒன்னார் தெரலும் அறத்தை அழிக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களை அழித்தல். எப்படி காளிகாம்பாள் மகிஷேஸ்வர மர்தன ஒரு போடுறாங்களோ, திரிசூலத்தால குத்தி என்னுடைய பாதம் பட்டவர் தான் அவன் மகிஷேஸ்வர மர்தனுக்கே தெரியுது. ஆனா அம்மா வச்சா தப்பு பண்ணிட்டு. ஆக ஒன்னார் தெரலும், ஒன்னார் என்றால் அறத்தை அழிப்பவர்கள், அற வழியில் செல்லாதவர்கள். ஒருத்தல்ல தெரலும் அழிக்கிறது. அழிக்கிறதுல என்ன, போடா அவங்ககிட்ட அந்த சங்கார்த்தமே வேண்டாம் ஒதுக்கிடுறது. அவங்க நம்மள இந்த காலத்துல அழிக்க முடியாது, நம்ம விலகிக்கணும். ஜெய் குருதேவ் சொல்லிட்டு ரொம்ப அழகான திருக்குறள். ஒன்னார் தெரலும், ஒன்னார் அறவழியில் நடக்காதவர்கள், தெரலும் அவர்களை நீக்குதலும். நீக்குதல்னா அவங்க எல்லாமே அறவழியில் நடக்காதவங்க அழிக்கிறதுங்கிறது வேற, நாம அந்த சீன்ல இருந்து விலகிக்கிறது வேற. இது புத்திசாலித்தனமா செயல்படணும். யூ cannot be hard and fast about this. எங்க எப்படி இருக்கணுமோ அங்க இருக்கணும். ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கம்.
அந்த அறவழியில போறவங்கள பின்பற்றி பாராட்டி, ரொம்ப அழகா பண்றீங்க, நல்லா செய்ப்பா, ரொம்ப ஜோரா பண்றப்பான்ட்டு அவர்களை ஊக்குவிக்கணும். அறவழியில் செல்பவர்களை, ஆப்பா இவர் தான்ப்பா ஹரிச்சந்திரனுக்கு பக்கத்து வீடு, இவர் வந்துட்டாருப்பா எல்லாத்தையும் மாத்துறதுக்குன்ட்டு சொல்லி நல்லது செய்யறவங்கள கூட யூ டிஸ்கரேஜ். அதை பார்க்கிறேன் நான். அந்த ஜட்ஜ் ஆனந்த் வெங்கடேஷ், அவர் அற்புதமான ஒரு ஹி ஹஸ் கிவன் எ லெக்சர். இந்த காலத்துல நல்லது செய்யறவங்களை எல்லாருமே பாராட்டுறாங்கன்னா, இல்லாட்டி சம்பாதிக்கிறவங்களுக்கு பாராட்டுறாங்க. யாருக்கு மான மரியாதை ஜாஸ்தி? சரி, அது உண்மையே இல்லையா? நீ நல்லது பண்ணின, வெரி குட் வெரி குட். நல்லதானே பண்றீங்களா? ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணாம, ஆமாப்பா ஊர் உலகத்துல எல்லாம் பண்ணிட்டாருப்பா இவரு. ஹரிச்சந்திரனுக்கு தம்பி இவர்தான்ப்பா. அப்படின்ற ஒரு கமெண்ட் தான் நம்ம நிறைய கேட்கிறோமே ஒழிய, பாராட்டுதல்கள் பாராட்டணும் அப்படின்ட்டு வள்ளுவர்கள் சொல்றார். ஒன்னார் திரளும் அறவழியில் நடக்காதவர்களை அழித்தலும் உவந்தாரை ஆக்கலும். அறவழியில் நடப்பவர்களை ஆக்கலும் மேலும் மேலும் சிறப்புறச் செய்யலும் எண்ணின். அது யாருக்கிட்ட வரும்னா தவத்தான் வரும். நீ ஏற்கனவே அறவழியில நடந்திருந்தாதான் அறவழியில போற பத்தி பாராட்ட தெரியும். அறவழின்னு என்னன்னு தெரியாத உனக்கு அது எப்படி பாராட்ட தெரியும்? அதனால நீ சின்ன வயசுல இருந்தே அறவழியில் நடக்க வேண்டும். திருவள்ளுவர். அந்த மீறி பார்த்தோம்னா ஒன்னார் திரளும். அறத்தை அழிக்கக்கூடிய செயல்களை செய்பவர்களை அழித்தல். உவந்தாரை ஆக்கலும். உவந்தார் அறச்செயல்களை செய்பவர்களை ஊக்குவிப்பவர்கள், ஊக்குவிக்க வேண்டும். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். எண்ணின் நினைத்து பார்த்தால், ஒப்பிட்டு பார்த்தால் தவத்தான் வரும். இவை இரண்டுமே நீ அறவழியில் நடந்திருந்தால்தான் உன்னால் உணர முடியும். இதுவே தவத்திற்கு உகந்த செயல். நீ தவத்திற்கு உகந்த செயல் எது நினைச்சா ஒன்னார் திறனும் உவந்தாரை ஆகும். ரெண்டு வழி. இதை நம்ம பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றணும்னு வள்ளுவர் இங்க சொல்லிட்டே வர. 5வது பாடல், வேண்டிய வேண்டியாது எய்தலார் செய்தவம் ஈண்டு முயலப்படும். வேண்டிய வேண்டியாது எய்தலார். இம்மையில் மட்டுமல்லாமல் மறுமையிலும் நமக்கு ஒரு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்றார். இப்ப தவத்தினுடைய மேன்மையை ஸ்டெப் பை ஸ்டெப் உயர்த்திக்கிட்டே வர. வேண்டிய வேண்டியாது எய்தலார். நீ என்ன நினைக்கிறியோ நல்லதை நினைச்சு, நல்லது பேசி, நல்லதை செஞ்சுட்டே இருந்தேன்னா இம்மையிலும், இங்க மட்டும் கிடையாது, உனக்கு மறுமையிலும் உன்னுடைய இறப்பிற்கு பின்னாலும் அந்த அமைதியும் அன்பும் உனக்குள் இறங்கும். அந்த இடத்துல இருப்ப. No doubt about it. There's no doubt about it. Even if you take the frequency, vibration, the energy concept, முதல்ல இருந்து நீங்க ஒரு நல்ல இசையை பார்த்து உங்க வாழ்க்கையை ஒரு நல்ல இசையா அமைச்சுக்கிட்டா அந்த இசை என்றுமே எதிரொலிக்கும். முதல்ல கர்ண கடூரமா நீ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மறுமையில நான் நல்ல சங்கீதமா இருப்பேன்னு நினைச்சா அது பைத்தியக்காரன். It is a harmony. It is a harmony which you develop within yourself. Very important. Your heart should be rhythmic. Your lungs activation should be rhythmic. Your breathing should be rhythmic. டிஸ்டர்ப்டா இல்லாம எப்ப இருக்கும்? மனசு அமைதியா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். கடவுள் நமக்கு கொடுத்ததே ஜாஸ்தி. அடடா கடவுளே ரொம்ப நன்றி. The gratitude. Always grateful for the blessings that you get. 2வது, மத்தவங்களை பத்தி நல்ல வழி கேட்கலையா ஒதுங்கிடு. நெவர் எவர் ட்ரை டு இம்போஸ் யுவர் செல்ஃப் ஆன் அதர்ஸ். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா மனசு நிச்சலமா இருக்கு. அப்ப இந்த உடம்பு கீழே விழுந்தாலும் அதே நிச்சலத்தோட தான் நம்முடைய ஆத்மா போகும். அது எங்க வேணா போடும். தட் இஸ் வை ஐ ஆல்வேஸ் சே டோன்ட் திங்க் அண்ட் ஆராய்ச்சி பண்ணாதீங்க. சத்தத்துக்கு எங்க போகணும், சத்தம் எங்கேயும் போக மாட்டேங்குதான் இருக்கும். அதை பத்தி கவலையப்படாதீங்க. இன்றைய பொழுது நான் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து விட்டா எதிர்காலம் பத்து எனக்கு கவலையே கிடையாது. அது நல்லதா தான் அமைய முடியும். whatever it happens. That is the அறவழி. வேண்டிய வேண்டியாக எய்தலால் செய்தவம். அதனால இதை உணர்ந்துகிட்டு இம்மையில் வரக்கூடிய இன்பங்களையும் மறுமையில் வரக்கூடிய நிம்மதியும் ஆனந்தத்தையும் நீ வேண்டினால் செய்தவம், நீ தவத்தை முயற்சி செய்து மேற்கொள்வாயாக ஈண்டு முயலப்படும். நீ முயற்சி, நீ முயன்று பார்த்து பிராணாயாமம்னா என்ன, யோகான்னா என்ன,
நான் ஏன் செய்யணும்? ஏன் நோன்பு நோக்கணும்? ஏன் மந்திர ஜபம் பண்ணணும்? ஏன் நான் மத்ததெல்லாம் இறைவனுடைய கோயில்களுக்கு செல்லணும்? இதெல்லாம் நீ முயன்று பார்த்தால், இத முயன்று பார்த்து உனக்குள்ள ஏதோ ஒண்ணு வெரி குட், வெரி குட் சொல்லணும். அப்போ ஈண்டு முயலப்படும். இதனுடைய மீனிங் பார்த்தோம்னா, வேண்டிய வேண்டியாக எய்தலாம். மறுமையில் பெறக்கூடிய நலன்களை நாம் விரும்பிய பெரிய பெற முடியும். நமது தவத்தின் பலனாக. அதுக்கு என்ன பண்ணணும்? ஈண்டு முயலப்படும். ஈண்டுனா பூலோகத்தில் இந்த உடம்போட கூடிய உயிருடன் கூடிய இந்த வாழ்க்கை வாழும் பொழுது நாம் முயற்சியை மேற்கொண்டு தவம் செய்தால் இப்பூவுலகிலும் நாம் இன்பங்கள் பெறலாம். இன்பங்கள் என்ன? நம்முடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். உனக்கு என்ன வேணுமோ அது வாசல் படிய வாலிப லட்சம் அது நிற்கும். அது மாற்றமே கிடையாது. நீங்க என்ன தேவையோ கிடைக்கும். மேற்கொண்டு மறுமையில் அடையக்கூடிய இன்பங்களையும் பெறலாம். ஆக 2, 3, 4, 5 ஆகிய மேற்சொன்ன 4 குறட்பாக்களில் தவத்தினுடைய சிறப்பு கூறப்பட்டது. தவத்தினுடைய சிறப்பு. தவம் இருந்தால் உனக்கு என்னென்ன சிறப்பு? அதுதான் வாழ்க்கை. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த துறவரவியல் வந்துட்டீங்கன்னா, எப்ப நீ 65 தாண்டி உன் கடமைகள் இளவையில் முடிச்சியோ, உன்னுடைய போக்கஸ் முழுக்க தவம், 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 தவம். அந்த தவம் என்பது எதுவுமே கிடையாது. பிற உயிர்களுக்கு உருகன் செய்யாமல், பிற உயிர்களுக்கு துன்பம் விளைவிக்காமல், அறவழியில் அன்பு காட்டி நாம் வாழ்வது தான் தவ வாழ்க்கை. வேறு எதுவுமே கிடையாது. இது ரொம்ப சிம்பிள். ஏன்னா யாரோ ஒருத்தர் நம்ம மருமகளோ மருமகனோ யாரோ ஒருத்தர் வேலைக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்துட்றாங்க, சாப்பிடு, சரி போதும், ரைட்டு. மற்ற நேரம்ல என்ன இருக்கு? நேரா கோயிலுக்கு போங்க, இல்ல பக்கம் உட்காந்து பால்கனில உட்காந்து வானத்தை பாருங்க, இல்ல நிறைய படிக்க முடிஞ்சா படி. அவ்வளவுதான் வாழ்க்கை. உங்களுக்கு தனியா உங்க கடமைகளும் கிடையாது. வேலைக்கு போகணும், வெட்டி முறிக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும். இல்லையா? அன்பு வழியில பேரம் பேத்திகள் பேசுறதோ, மத்தவ அறிவுரை கேட்டால் அப்போ வாயை திறந்து உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இதை செய்ய சொல்லாதீங்க. இதை செஞ்சா நல்லா இருக்குமே, இது யோசிச்சு பாருங்கன்ட்டு ஒன்லி சஜஷன். அதுக்கப்புறம் வாய்க்கு ஒரு ஜிப் போட்டுக்கிட்டு கம்முன்னு இருக்கணும். அதுதான் தவ வாழ்க்கை. வேற எதுவுமே கிடையாது. அடுத்தது 6வது, தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்ற அல்லார் அவம் செய்வர் ஆசையுள்பட்டு. சரி, எளிமையான குரல். எளிமையான தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். தவம் என்பதை நீ மேற்கொண்டு விட்டால் துறவரவியலில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் நீ என்ன செய்யணும்? தம் கருமம் செய்வார். உனக்காக இடப்பட்ட அன்றாட பணிகளை செய்து முடி. அதுதான் தவம். உன்னை பொறுத்த மட்டும். நான் இங்க பேர் நிறைய பேர் கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஒரு ஃபுட்பால் பிளேயர் பத்மா சேஷாத்ரி ஸ்கூல்ல அவங்க அம்மா போன் பண்றாங்க, சார் என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறான், ரொம்ப சீரியஸா இருக்கான், எதுக்கெடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடறான், என் மேலேயும் அவர் மேலேயும். கொஞ்சம் வாங்க சார், உங்ககிட்ட தான் அவன் அந்த ஆர்டெக்ஸ் சின்ன பிள்ளைங்களை அந்த கோர்ஸ் பண்ணியிருக்கான், இப்போ அவன் +2 படிக்கிறான், உங்க மேல ரொம்ப மரியாதை. சரி போயிருங்க. என்னடா சார், ஜெயகுருதேவ் சார் வணக்கம் சார். என்ன வணக்கம், என்னடா விஷயம், எப்படி படிச்சுட்டு இருக்கேன்? ஜென்ரலா டைரக்டா ஷுட் நாட் அப்ரோச். எப்படிப்பா பண்ற? ஓ நல்லா படிச்சுட்டு இருக்கேன் சார். அவங்க இதெல்லாம் ஆனா இப்பெல்லாம் அவர் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்க சார். எதை பார்த்தாலும் எரிச்சல். என்னடா எரிச்சல் உனக்கு? சார் ஹால்ல உட்கார்ந்து படிக்க முடியல. தாத்தா பாட்டியும் ஹை வால்யூம்ல வச்சுட்டு இருக்காங்க. காலையில 7 மணிக்கு சீரியல் ஆரம்பிச்சதுன்னு ராத்திரி 10 மணிக்கு உசுர வாங்குறாங்க. தாத்தா பாட்டி எதிர்த்து பேசினா அம்மா அப்பா திட்டுறாங்க. என்னை பத்தி யாருமே கவலைப்படுறதில்ல சார். ஐ குட் கெட் த கோர் ஆஃப் த பாயிண்ட். அவன் சொல்றது ரொம்ப நியாயம். அவங்க அப்பனை கூப்பிட்டேன். அவங்க அப்பா வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த அம்மா வந்து பேங்க் எம்ப்ளாயி. 2 பேரையும் உட்கார வச்சுக்கிட்டு, பையன் படிக்கிறதுக்கு நீங்க இடம் தரீங்களா? சார் அவனுக்கு செய்யாம நாங்க வேற ஏதாவது வேலை செய்ய போறோம். உங்க உங்க அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அவங்க பாட்டுக்கு ஹால்ல உட்கார்ந்து டிவி பாக்குறாங்க சார். டிவி எப்படி பாக்குறாங்க? காதுக்கு மைக்ரோஃபோன் போட்டு காதுக்கு இது இயர்பட்ஸ் பாக்குறாங்களா? இல்ல கட்டி வால்யூம் மட்டும் வைக்கிறாங்களா? சார் பெரியவங்க, அவங்களுக்கு என்ன சார் செய்யணும்? சரி, நான் மேற்கொண்டு ஐ அம் கோயிங் டு டிசெக்ட். என்னை யாரையும் தடுக்காது அப்படின்ட்டு நேரா போய் ஹால்ல உட்கார்ந்தேன். அந்த அம்மா காஃபி கொடுத்தாங்க. காஃபி குடிச்சுக்கிட்டு, இவ்வளவு வால்யூம் வச்சா நான் பேசுறதே உங்களுக்கு கேட்கலையே அப்படின்ட்டு ஆரம்பிச்சேன். கம்யூனிகேட் ஜஸ்ட் பை டிஸ்கஷன். அவங்க ஒரு மாதிரியா பார்த்தாங்க. நான் சொன்னதை பாரு வெங்கடேஸ்வரா, உன் பையன் ஒழுங்கா படிக்கணும்னு
உங்க தாத்தா பாட்டி ஒரு அம்மாவா ரூம் அந்த ரூம்ல ஒரு சின்ன மினி டிவி வாங்கி வச்சிருக்கும். இந்த டிவியை ஆஃப் இந்த டிஸ்கனெக்ட் பண்ணு இல்ல, அப்பதான் உன் பையன் உருப்படுவான், நீயும் உருப்படுவ, இந்த வீட்டுல நிம்மதி. ஆ, யார் இது வீட்டுல வந்து எனக்கே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இது யார் இது யோகா டீச்சர் சொல்றீங்க, இவரெல்லாம் யார் கூப்பிட்டது இந்த வீட்டுக்கு, மரியாதையை எல்லாம் பேசுற. சொன்னதை பாருங்க, நீங்க எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டீங்க. நாளைக்கு ஒரு 10 வருஷத்துல நீங்க போட்டோவா இருப்பீங்க. உங்களுக்கு போட்டோ உண்டு இல்லாட்டி கிடையாது. டைரக்ட் ரிப்போர்ட். இந்த 5-6 வருஷத்துல நீங்க போட்டோவா மாறிடுவீங்க. அதுக்கு பூ போட்டா உண்டு, 2 மாசம் காஞ்ச யாரும் நினைக்க மாட்டோம். ஆனா அவன் 1000 காலத்து பையன். நாளைக்கு அவன் நல்ல கிராஜுவேட் ஆகணும், பெரியவன் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணும். அப்பதான் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கும். உண்டா இன்னும் உங்க பேரன் பேத்தி நல்லா நல்லா இருக்கணும் கண்ணு இருக்கா இல்லையா சார், அததான் சார் முக்கியம். அப்ப ரைட்டு, இவ்வளவு வால்யூம் வச்சீங்கன்னா எங்க படிப்பான்? இருக்கிறதே 2 பெட்ரூம் கிச்சன், அவன் எங்க ஓடி போவான்? ஸ்கூல் விட்டா வீட்டு. அவர் மாதிரியா இருந்தாங்க. நான் சொன்னேன் பாருங்க சார், அண்டர்ஸ்டாண்டிங் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நானும் அந்த நிலையில தான். ஒரு டிவி வாங்கி உங்க ரூம்ல வச்சுக்கோங்க, அந்த ரூம் கதவை மூடிக்கோங்க, நீங்க எத்தனை மணி நேரம் பாத்துக்கோங்க. பையன் அவன் வேலை சேர்த்து விடுங்க. அவங்க பேசவே இல்லை. ஆனா immensely they are thankful. Even of this has happened about 5 years back. Now he is supposed he is an engineer. He is so very attached to me. Their parents are also. சார் நல்ல வழிகாட்டு. அதுதான் இங்க தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். ஐயோ நீ தவம் பண்ணின, உனக்கான கடமைகளை செய்யணும். நீ எங்க அப்பா நல்லா இருக்கணும், எங்க அம்மா ஆத்தா நல்லா இருக்கணும்ட்டு டிவியை வாங்கி வச்சுக்கிட்டு தம் பையனை நெக்லெக்ட் பண்ணின, அவன் எப்படி உன் கடமையா பண்ற? நீ கிடையவே கிடையாது. எங்க எப்படி இருக்கணுமோ அது செய்யணும். நீங்க செய்யறது தப்பு. செய்ய வேண்டிய காலத்தை செய்யாமல் போவதும் பாவம் தான். தவம் கர்மம் செய்வார் தவம் செய்வார். தமக்கான கடமைகளை சரிவர அந்தந்த காலத்தில் செய்பவர்கள் தான் தவம் செய்பவர்களாக கருதப்படுவர். நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றார். மற்ற அல்லார் அவம் செய்வர் ஆசைகள் பட்டு. ரொம்ப அற்புதமான குரல். ஆசைகள் பட்டு, பந்தம் பாசம், இப்படி பண்ண அவங்க என்ன நினைச்சு, அப்படி பண்ண என்ன நினைச்சு, இதுலயே பந்தம் பாசத்துன் அதான் ஆசை. அதுல பட்டு அவம் செய்வார். நீ தவம் பண்ற நினைச்சு பாவம் பண்ணிருக்க. அப்படி அப்ப துறைவர நிலையில் நீர் எப்படி இருக்கணும்? முழுமையா வித்ட்ரா பண்ணிக்கணும். தாமரைகளை தண்ணீர் போக. உன்னுடைய அட்வைஸ் கேட்டா வாயிட்டார், இல்ல கட்டி நீ உண்டு சிவனே. அதுதான் சொல்லுவாங்க, சிவனே இருப்பான். அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்லார் அவம் செய்வார் ஆசையுள். தம் கருமம் செய்வார் தவம் செய்வார். தமக்கான கடமைகளை தவறாது செய்பவர்களே தவம் செய்பவர்கள் என கருதப்படுவர். மற்ற அல்லார் அப்படி இல்லாவிட்டால் ஆசைகள் பட்டு அவம் செய்வார். பந்த பாசத்தில் ஈடுபட்டு துறவரவியல் நிலைக்கு வந்தது அப்புறம் கூட பந்த பாசத்தில் ஈடுபட்டு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேடு விளைவித்துக் கொள்ளக்கூடிய சொந்த செலவு சூரிய வச்சுக்கிற நிலையில வந்து, இது நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்ல. இல்லைங்க, அற்புதமான அற்புதமான பொருள். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்ற அல்ல செய்வர் ஆசைகள் பட்டு. அந்த பந்த பாசத்துல தான் நிறைய பேர் போறாங்க. இங்க ஓல்டேஜ் ஹோம் கூட்டு போனா சின்ன பையன் மாதிரி குதிக்கிறார், நான் போக மாட்டேன்ட்டு. ஒரு நை 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 நைங்கிறார் மாமனார். மாமியார் போய் சேர்த்தாங்க. ஓல்டேஜ் ஹோமுக்கு போனாங்க. அவ பையனும் சொல்றான், மருமகனும் சொல்றா, பேத்தியும் சொல்றான், நான் போக மாட்டேன், நான் இங்கதான் இருப்பேன், என்ன நீங்க தான் பாத்துக்கணும்ட்டு டிமாண்ட். பெரிய சண்டை. நிம்மதியே இல்லை. பார்த்தாரு அவங்க பையன், இப்படின்னா நான் என் பொண்டாட்டியும் பொண்ணையும் பார்த்துக்க முடியாதுட்டு குண்டு கட்டா தூக்கின்னு போய் இங்க ஆயுஷ்கான் இருக்கு வேலை செய்யல. அங்க தெலுங்கு தொப்பிட்டு வந்துவாங்க, தன்னை தள்ளிட்டு வந்துட்டேன். ஒரு அப்படி சொல்லிட்டாரு, இவரை வெளியே கேட் விட்டு வெளியே விடாதீங்கன்னு செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டார். 2-3 மாசம் போச்சு. அவர் ஒரு மாதிரி டேமிங் தி ஹார்ஸ் மாதிரி பழகிட்டார். இப்ப இந்த வாரம் அவங்க அன்பா கூட்டு வந்திருக்காங்க, அவரும் வந்திருக்கிறார் வீட்டுக்கு. நம்மளா செஞ்சுக்காட்டு யாராச்சும் அவங்க சொல்லிக் கொடுப்பான். அதுதான் விரும்பும். சோ நம்மளும் மரியாதையோட போறது நல்லது. அதுதான்.
அடுத்த குரல், சுட சுடரும் பொன் போல் அழகு. அழகு, இந்த குரல் மிக அழகு. சுட சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கி போகும். அழகு. நீ விரதம் இருந்தா துன்பம் தான், வயிற்று பசிக்கும், கிள்ளும், வயிற்று கிள்ளும். இன்னைக்கு ஒரு நோன்பு இருக்கலாம், ஏகாதசி இருக்கீங்க, உடம்பு துன்பம் தான். ஆனா அது உண்மை மேன்மைப்படுத்துகிறது. எதை போல என்றால், பொன்னை நீ உருக்க காய்ச்ச அதுல இருக்கும் மாசுகள் எல்லாம் வெளிப்பட்டு பொன் இன்னும் மெருகேறுவதை போல. சரி, எப்படி அழகா இருக்கும் இல்ல? சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். பால் காய்ச்ச அதனுடைய ருச்சி அதிகமாகும். சங்கை சுட சுட அது இன்னும் வெண்மையாக வெளிப்படும். அது போல பொன்னை நீ இன்னும் சுட சுட அது மாசு நீங்கி மதிப்பு கூடும் சொல்லுவாங்க. அது போல திருவள்ளுவர் சுட சுடரும் பொன் போல். சுடன நீ வெப்பம் பண்ண, நீ அதை காய்ச்ச. சுடரும் ஒளி மிகுந்து ஒளிர்வதை பொன் போல ஒளிவிடும். எப்படி உன்னுடைய தேஜஸ், உன்னுடைய ஒளி, உன்னுடைய அறிவாற்றல், உன் அன்பினுடைய அதிர்வலைகள் சுட சுட நோன்பவர்க்கு, நோன்பு நோற்பவர்களுக்கு, யார் தவ வழியில் வாழ்க்கையை நடத்திருக்கிறார்களோ அவர்கள் துன்பம் தம் உடலாலும் மனதாலும் மத்த மெச்சாம போலாம். நான் எவ்வளவு பண்ணிருக்கேன்ப்பா அவருக்கு அந்த காலத்துல, இந்த யாருமே சண்டை பண்ணலாமா அப்படிலாம் சொல்லி புலம்பாம நீ தவ வாழ்க்கைன்னு இருந்தீஎன்ன, அது துன்பம் நீ கொடுத்துக்கிற. மற்றவர்கள் வார்த்தையை பத்தி கவலைப்படல, அதெல்லாம் முடிஞ்சது, சரி. சார் நேற்று வரைக்கும் வந்தீங்க, இன்னைக்கு ஏன் சார் வரல சத்சங்கு? நீங்க வரணுமே சார். அந்த வயசு முடிஞ்சது சார், இப்ப நீங்க பண்ணுங்க இளைய தலைமுறை. நான் பார்த்துட்டு ஒதுங்க, ஒரு வெள்ள ஒதுக்க காட்டி ஒதுக்கப்படுவீர்கள். ஒதுக்கி போகணும், இல்லாட்டி ஒதுக்கப்படுவீர்கள். அப்போது துன்பம் இன்னும் அதிகமா இருக்கும், வலி அதிகமா இருக்கும். அழகான திருக்குறள். எப்படி பொன்னானது சுட சுட அதனுடைய சுடர் ஒளி அதிகமாகிறதோ, மதிப்பு அதிகமாகிறதோ, அதை போல நீ நோன்பு நோக்க தவ வாழ்க்கையில் இருந்து 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 பொழுது அது துன்பமாக தெரியலாம், ஆனால் அது உன் ஆன்ம ஜோதிகை பல மடங்கு உயர்த்தும். அற்புதம், அற்புதமாக. அதனால் முன் வந்த தீவினை பயன்களும் போயிடும். தீவினை பயன்களும் அந்த தீயினில் தூசாகும் செப்பேல் வரம்பாவாயிட்டு ஆண்டாள் பிராட்டுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ப இறைவனுடைய கருணையினால் தவம் இருக்கான், இவ்வளவு நல்லா நோன்பு நோட்டு இருக்கான், இவ்வளவு நல்லா விரதம் இருக்கான், இத்தனை பேருக்கு நல்ல வழி காட்டுறான். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி கிரேஸ் ஃப்ளோஸ், இதனுடைய கருணை தானாக பாயும். அப்பொழுது நம்முடைய பூர்வ கர்மங்கள் எல்லாம், பழைய வினைகள் எல்லாம், கர்மக்கள் எல்லாம் அந்த அர்த்தத்தை பார்க்கலாம். சுட சுடரும் பொன் போல். பொன்னை தீயிலிட்டு சுடும் போது அது உருகிவிடும். அப்போது அதில் உள்ள மாசுகள் எல்லாம் நீங்கி இன்னும் அழகாக சுடர் விட்டு பிரகாசிக்கும். நோர்கிப்பவர்க்கு துன்பம் சுட சுட ஒளிவிடும். அது போல தமது கடமைகளை செய்து அறச்செயல்களால் அனைத்து உயிர்க்கும் அன்பு காட்டி தவம் செய்பவர்கள் அதனால் வரும் துன்பங்களை எதிர்கொண்டு தம் பாபங்களை போக்கிக் கொள்ளும் பொழுது அவர்கள் ஞானம் இன்னும் சுடர் விட்டு பிரகாசிக்கும். அற்புதமான பரிமேலழகர் உரையுடைய இந்த விளக்கம் ஆழ்ந்து போனோம். அவருடைய முதலாம் கணக்கு இருக்கும் அவருடைய உரை. ஆனா கொஞ்ச நேரம் ஒன்று பூமி பார்த்தா தெரியும் அந்த வெளிச்சம். 8வது பாடம். தன் உயிர் தான் அற பெற்றானை ஏன மண்ணுயிர் எல்லாம் தொழும். தன் உயிர் தான் அற பெற்றானை. அப்பா நான் இருக்கிறதுக்கு நல்லது செய்து போறேன்ப்பா, நான் கஷ்டப்படன்னு நினைக்காத. தன்னுடைய உயிரை மதிக்காமல் பிறருக்காக வாழக்கூடிய ஒருவரை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் முதற்கொண்டு அத்தனை உயிர்களும் அவரை போற்றி வழிபடும். ரொம்ப அழகு சார். மற்றவன் அதாவது மெழுகுவர்த்தியாக உருகியோட மெழுகு போல ஒளியை வீசலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அற்புதமான அந்த பரம்பரை பாடிட்டேன். இவங்க பாடினா சௌந்தர்யவதி மேடம் பார்த்து மறைப்பாங்க, எத்தனை வருஷம் ஏதோ பாட்டு பாடுறீங்க. அதனால மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அதனால வள்ளுவர் சொல்ற தன் உயிர் தான் அறப்பெற்றானை, நான் எனக்காகத்தான் வாழ வேண்டும் என்று இல்லாமல் பிறருக்காக வாழ்வதை தன்னுடைய குறிக்கோளாக சார். எவ்வளவு அற்புதம் சார். பிராக்டிகல் கைடன்ஸ். ஐ ஆல்வேஸ் லவ் திருக்குறள் அண்ட் மூதுரை, அறஞ்சை, அவை ஏற்பாடுகள்,
சித்தர் பாடல்கள் டைரக்டா சொல்றது, நீதான் என் கடவுள், நீதான் கடவுள். எப்படி பொன்னானது தானாக ஒளிர்கிறதோ, அப்ப வேண்டாததெல்லாம் நீக்கிட்டா நீதான் என் கடவுள். யூ கெட் த கிரியேட்டிவ் எபிலிட்டி, யூ கெட் த இன்ட்யூஷன். நீ சொல்ற சொல் பலிக்குது, நீ பேசுற பேச்சுக்கள் ஒரு உயிரை தொடுது, நீ பேசுறப்ப உங்ககிட்ட அன்பா எல்லாரும் வர்றாங்க, துயர்களும் கொட்டிக்கிறான்னா நீதான் கடவுள். கோயில போய் என்ன பண்றான் அவன்? கடவுளை எனக்கு அதை காப்பாத்து, என் மருமகள் பிரசவம் நல்லபடி ஆகணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே தானே உங்ககிட்ட வந்து மத்தவங்க கொட்டுறாங்க. அப்ப நீதான் கடவுள். ஏன்னா உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவங்க பேசுறாங்க. அப்போ உங்ககிட்ட நீயே இன்னும் உடைய பொறுப்புகள் அதிகமாகின்றன. அத்தனை குழந்தைகளையும் உங்ககிட்ட வந்து கொட்ட வச்சே, நல்ல ததாஸ்து ததாஸ்து நல்லபடியாக கவலைப்படாது, கவலைப்படாதீங்க, நிச்சயமா நல்லபடியாக சொல்லிக்கிட்டே இருங்க, நிச்சயமா பலிக்குது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் இறை நிலையை அடைது. ரொம்ப அழகு. தன் உயிர் தான் அற பெற்றானை, தான் தனது தன்னுடைய தனக்கு என்ற நிலைகளை நீக்கி அவை அல்லாத நிலைகள் பிறருக்காகவே அரசியலை செய்து கொண்டு அன்பு வழிகள் ஒருவன் வாழ்வானேயானார். துறவு நிலைகள். இல்லறவியல் இதை கடைபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னு உங்க பொண்ணு வந்து காலேஜில் படிச்சுட்டு இருப்பா, நீ ஒன்னும் பையன் வேணும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப நான் தானாராண்டு இருக்க முடியாது. அப்ப அந்த சுயநலம் தேவை. அங்கே கொடுக்கிற வரல இருக்கணும். அங்க நீ அரவணைப்ப. ஆனா இப்ப துறவறிகள் இருக்க, உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் உனக்காக உனக்கு அனுபவத்தை பகிர்ந்துகிட்டேன், போனடித்தான் பினிஷ். அதனாலதான் இங்க துறவரவியல் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ற. தன் உயிர் தானற பெற்றானை, இதற்காக வாழ்ந்த காலங்கள் முடிஞ்சது, பிறருக்காக நீ வாழ வேண்டும். அப்போ அந்த தெய்வ பொலிவு உனக்குள் வரும். தன் உயிர் தான் அற பெற்றானை ஏனைய மண் உயிர் எல்லாம் தொழும். அப்படிப்பட்டவனை, தன்னுடைய அகந்தையற்று அன்பு வழியில் நடப்பவனை இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் நன்றி பாராட்டு. தொழும்னா உங்ககிட்ட வந்து சாமி பாட்டு பாடாது. உங்ககிட்ட பக்கத்துல நிக்கிறதே சந்தோஷமா போயிடுவாங்க. அவர் பக்கத்துல ரெண்டாவது சந்தோஷமா இருக்கு சார், எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா இருக்கீங்க, உங்க கூட வரல சார், பேசணும் சார். அப்ப நிச்சயமா நம்ம தாங்க தெய்வம், கவலையே படாது. நம்ம அன்பில் தான். அதனால்தான் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவில்லை. பிரைஸ் தி லார்ட், லவ் இஸ் காட். எல்லா மதங்களும் அதான் சொல்றது. அடுத்தது ரொம்ப 9வது குறள். கூற்றம் குறித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர். கூற்றம்னு எவன் உன்னுடைய அதாவது எப்படி மார்க்கண்டேயர் தன்னுடைய தந்தையாகிய சிவபெருமானை கட்டி அணைஞ்சுக்கிறாரோ, அப்போ கூற்றனை எதிர்கொண்டு உதைக்கிறார் சிவபெருமான். அப்ப என்ன, உன்னுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டது தட் கிரியேட்டிவ் எனர்ஜி. கூற்றம் குதித்தலும் நோற்றலின் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. அன்வயப்படுத்தின நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு, தவ வாழ்க்கையில் இருந்து கொண்டு ஏற்படும் வலிமை மிகுந்து பெற்றவர்களுக்கு. சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய, வேதனைகளையும் சாதனைகளாக மாற்றப்படக்கூடிய ஒரு மனத்திண்மை பெற்றவர்களுக்கு. That is possible only when you have the conviction, Shraddha, Saburi. Shraddha, have faith. Saburi, patience. மந்திரத்துல மாங்காய் காய்க்காது, அதுக்கு நீ தவம் பண்ணணும். அப்ப தெய்வத்தின் கருணை நிச்சயம் ஒண்ணு வரும். அதுதான் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு, தம வாழ்க்கையினால் ஏற்படும் வலிமையை மிகுந்து பெற்றவர்களுக்கு. கூற்றம் குதித்தலும் கைகூடும். குதித்தலை எதிர்கொள்ளுதல், சேலஞ்சு. எவனே வந்து உங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணா கூட, சரி வாங்க வந்துட்டீங்களா, வாங்க, எங்க கார்ல போலாமா, இல்லாட்டி மாட்டு வண்டியில போலாமா, இல்லாட்டி எருமை மேலேயே பில்லியன் டிரைவர்ல குறைச்சிட்டு போறீங்களா, ஹாப்பிலி ஐ எம் கமிங். இது வரணும், ரொம்ப 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 முக்கியம். அதுதான் திருப்பி காஞ்சி பெரியவர் சொன்ன அந்த ரொம்ப அழகான அந்த ஞாபகம் இல்லையா, அனாயாசன மரணம். அனாயாசனை மரணம், இரவு தானே, இந்த உடம்பு தானே போக போறது. ஐ எம் தேர் ஆல்வேஸ். அது ரொம்ப அனாயாசானே மரணம். ஈஸியா எக்ஸ்பெக்டிங் அண்ட் இன்வைட்டிங் த டெத். ஏன்னா அதாவது தொடர்பறவையில் இருக்கிறச்ச எனி டே கேன் கம், ஃபைன், வெரி குட், டன் மை திங்ஸ் அண்ட் ஐ எம் ஷேரிங் திங்ஸ், ஃபைன், இஸ் டன். கூற்றம் குதித்தலும் கைகூடும். குதித்தல்னா இங்க எதிர்கொள்ளுதல். கூற்றம்னா யமன்.
யமனை எதிர்கொண்டு வெற்றி அடையலும் சாத்தியமே. இந்திரனை சொன்னா இந்த பூத உடல் மறைந்தாலும் புகழுடல் என்றும் நிலைத்திருக்கு. இன்னைக்கு நம்ம திருவள்ளுவரை நினைச்சுக்கிட்டோம்னா அதனுடைய புகழ் உடமாக்கம் இருக்கும். அதனால கூற்றம் குறித்தலும் கைகூடும். பாரதியார் பாடம் யமனே எதிரில் வாடா அப்படின்னு சொல்றாரு பாருங்க. யமனே எதிரில் வாடாங்கிற தைரியம் எப்படி பாரதியாருக்கு வந்தது? ஏன்னா அவர் அறவழியில் இருந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சார். தனக்காக எதையுமே செய்யணும் இல்லையா? நல்லது ஒரு வீணை செய்து நலக்கட புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகமடி உட்படுத்த விட்டார். வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கோடி கோடியா பேங்க் பேலன்ஸ் வச்சோன்னு நினைச்சதே கிடையாது இல்லையா? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே நான் இருக்கிறேன். என்னுடைய இருப்பினால் எல்லா உயிர்களுக்கும் நன்மை கிடைக்க வேண்டும், அவர்கள் அறவழிகள் மேம்பட வேண்டும் என்பதுதான் பாரதியாரின் குறிக்கோளா இருந்தது. வறுமையிலே வாழ்ந்து வறுமையிலே பேசார். ஆனால் இன்றைக்கும் பாரதியார் நிலைத்த புகழுடன் இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவருடைய அறவழி அன்பு வழி. அவர் தான் கூற்றம் குறித்தலம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாரதியார் தான். அடுத்தது ரொம்ப அழகி. ஆக 6, 7, 8, 9 இந்த 4 பாடல்களிலும் தவம் செய்வோரின் உயர்வு குரல். That kind of a conviction and the kind of a faith you have in your own, that kind of அதுதான தைரியம் வரும். அந்த தைரியம் நிச்சயமா வரும். நல்ல வழியில நடக்கிறேன், என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கடவுள் பார்த்து கம் வாட் லெட் மீ ஃபேஸ், அந்த தைரியம் நிச்சயமா. அது உண்மையில நான் ஜெயஸ்ரீயும் பாராட்டுவேன், கொஞ்சம் ஒரு 50% பாராட்டு, அது வேற விஷயம். கம் வாட் we are there, we are treading the path of ஞானா. கம் வாட். அடுத்தது இது ரொம்ப அழகா முடிக்கிறார் திருவள்ளுவர் 10வது குறள். இலர் பலர் ஆகிய காரணம். இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோவாளர். ரொம்ப எளிமையா திருக்குறள் சார், ரொம்ப எளிமையா திருக்குறள். இலர் பலர். இந்த காலத்துல தவம் செய்யாதவங்க இலர், தவம் செய்யாதவர்கள் பலர், நிறைய பேர் ஆயிட்டாங்க. ஏண்டான நோற்பார், தவம் செய்து தவத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் சிலர், அவங்க குறைஞ்சு போயிட்டாங்கன்னா. இதுக்கு பாயிண்ட் சொல்லாம சொல்றது, கெட்டவங்க ஜாஸ்தி ஆகி போயிட்டாங்க, நல்லவங்க குறைஞ்சு போயிட்டாங்கப்பா. அதான்ப்பா இந்த காலத்துல எப்படி இருக்குது அன்ட்டு ஒரு கழிவிறக்கத்துடன் இந்த அதிகாரத்தை முடிக்கிறார் திருவள்ளுவர். ஏன்டா இப்படி இருக்கீங்க? தவ வாழ்க்கை, மனித உடல், இந்த உடல் சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கையா? கிடையாது. அருள் சார்ந்த வாழ்க்கை அல்லவா வாழ்க்கை. அதை உணர்ந்து கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா உடல் சார்ந்த வாழ்க்கையில அதிகமாயிட்டாங்க. அதான்ப்பா காரணம்ட்டு அடுத்து பிடிக்கிறது. இலர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோவாது. ஏன்டா இந்த காலத்துல தவநிலையில நிறைய பேர் இல்லது நேர்படிய பார்க்கலாம். இலர் பலர் ஆகிய காரணம் இவ்வுலகில் வளமையற்று அருளற்று பலர் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் நோற்பார் சிலர், பலர் நோவாதார். தவ வாழ்க்கையில் இருப்பவர்கள் குறைந்து கொள்வதே ஒரு காரணம், மற்றவர்கள் அறவழியில் இல்லாததே காரணம். இதான் சொல்லுவாங்க, கலிகாலம்பா இப்படிதான்பா இருக்கணும். அதுக்கு வள்ளுவனை விதிவிலக்கு அல்ல. கடைசி குரல்ல என்னப்பா சொல்றதுலாம் நம்ம ஊதுற சங்கம் ஊதுப்பா, நடக்குது நடக்கட்டும்பா, நீயாவது நல்லபடியா ஒழுங்கா தவ வாழ்க்கையில் இருப்பான்ட்டு ரெக்வஸ்ட், ஒரு அன்பான வேண்டுகோளோட இந்த அற்புதமான தவம் என்ற அதிகாரத்தை ஒரு அம்மா மாதிரி, ஏண்டா நல்ல வழின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஏண்டா கிணத்துல குதிக்கிற சொல்லுவாங்க. கண்ணு ஏண்டா கண்ணு விட்ட பள்ளத்துல விட. அது போல இலர் பலர் ஆகிய காரணமும் நோற்பார் சிலர், பலர் நோவாளர். நோன்பு வழியில் நடக்கிறவங்க அற வழியில் நடக்கிறவங்க அன்பு வழியில் நடக்க குறைவு போனதுதான் காரணம், நோவாதான் பலராயிட்டாங்க அப்படின்ட்டு வள்ளுவர் இந்த அற்புதமான அதிகாரத்தை முடிக்கிறார். இந்த என்னுடன் பயணித்தமைக்கு மிக்க நன்றி. இதுக்கு அடுத்த நம்முடைய இது ரொம்ப அதாவது இதை விட்ட துறவரவியல்ல ஒவ்வொரு அதிகாரத்தையும் தனியா நீங்க நோட் போட்டு உங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை எழுதிக்கணும். நம்ம துறவரவியல்ல எப்படி வாழணும்,
உங்களுக்கு தகுந்த வார்த்தைகளை போடும். Prepare a notes and keep it. And every day as a diary, just go through. Am I in the path? Am I in the path? Am I in the path? அது வந்து நிச்சயமா நாம தான் கடவுளுங்கிறத தானாக தெரியும். தானாக எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றையே பராபரது என்ற ஒரு நிலைக்கு நாம் நிச்சயமா நம்மளால உயர முடியும். நாம தான் கடவுள். கடவுள தனியா எங்கேயுமே ஒரு உடம்பை ஆலயம் உள்ளுரையும் ஜீவனே செய்யும். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசி தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். கள்ள புலன் ஐந்தும் காளாமணி விளக்கு. ஆக இறைமை நமக்குள்ளதான். வேண்டாததெல்லாம் நீங்கிட்டா மிஞ்சி இருக்கிறது நாம. அதுதான் ரொம்ப ரொம்ப ஆத்மா சைத்தன்யம். ஆத்மா ஞானம் பந்தா இச்சா குமாரி. ஆக நம்ம இறைவனுக்கு போகணுங்க. இப்ப அருண் இருக்காங்க, நிஷா இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த நிலையில் இருக்காங்க. இப்ப பையனை பார்த்துக்கணும், பொண்ணை பார்த்துக்கணும், வளர்க்கணும். அவங்க எப்படி முயற்சி பண்ணணும். இப்ப இருந்து முயற்சி பண்ண சாகர கிணத்துல சங்கரான யாரும் கூட மாட்டாங்க. அப்பதான் பழங்கும். அப்ப இன்னைக்கு ஒரு பொழுது இருந்து பார்த்தா தான் பசின்னு என்னன்னு உணர்ந்தா தான் நாளைக்கு பசியை நீங்க தைரியமா எதிர்கொள்ள முடியும். இப்பதான் பண்ணணும். அடுத்தது நாம கூடா ஒழுக்கம். அடுத்தது கூடா ஒழுக்கம். இந்த வார்னிங் கொடுத்துட்டு வருவார் ஒவ்வொன்னா. கூடா ஒழுக்கம், நீ என்னென்னலாம் எப்படிலாம் இருக்கக்கூடாது, யார் கூட எல்லாம் உறவை வச்சுக்கூடாது, ஒழுங்குமுறையா இருக்கிறது gives us the warning. ஸோ முதல்ல அருளுடனை பார்த்துட்டோம். நாம என் புலால் மரத்துல பார்த்தோம். இன்னைக்கு தவம் வந்து என்ன கிளியரா பார்த்து. ஆக தவம் தான் உச்ச நிலை. அது பார்த்ததுக்கு அப்புறமா எதையெல்லாம் நாம நமக்கு இருந்து கழிச்சுக்கணும், எதையெல்லாம் நம்ம விலக்கிக்கணும்னுட்டு திருவள்ளுவர் ரொம்ப அழகா வர்ற. அதை நம்ம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். கூடா ஒழுக்கம். கூடா ஒழுக்கம்னு தீய வழியில் செல்லுதல், தீய வழியில் செல்லாமல் இருத்தல் எப்படி நமக்கு வள்ளுவர் சொல்றோம். வாய்ப்புக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். தூராருங்க. அடுத்த புதன்கிழமை மீண்டும் சந்திக்கலாம். திருவள்ளுவர் நாயனாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். Thank you. Thank you for the opportunity. Thank you, sir. Jai Gurudev.